இன்னைக்கு நான் ஏன் இங்க வந்தேன் அப்படின்னா 1000 தான் எங்களுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் அவரை அப்பா தம்பியா பார்த்தாரு, நான் சித்தம்மாவா பார்த்திருக்கேன். அதனால நல்லா இருக்கும்போது கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. கஷ்டப்படும் போது கட்சிக்கு இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும் போது நம்மள மாதிரி ஆட்கள் கூட நிக்கலன்னா அது மாவீரன் செஞ்சதுக்கு, இந்த மாவீரன் இந்த மாவட்டத்தில் இருந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போகும். இந்த வெற்றி வேட்பாளர் அதாவது மாவீரன் அவர்களுடைய உடன் பிறவா சகோதரர் அருமை சித்தப்பா என்றுதான் நான் சொல்ல வேண்டும். சித்தப்பா வைத்திய அவர்களே, தொகுதி சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் சாமணி ராஜேந்திரன் அவர்களே, கூட்டணி கட்சி தேசிய ஜனநாயக கட்சியை சார்ந்த அதிமுக, அமமுக, ஐஜேகே மற்றும் எங்கள் தலைவர் பயணித்த பாமக மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் கிளை நிர்வாகிகளே மற்றும் எனது உயிரும் மேலான சொந்தக்காரர்களே, இந்த நேரத்திலே இந்த கூட்டத்திலே உங்களை சந்திப்பது மட்டற்ற மகிழ்ச்சியாக நினைக்கின்றேன். இங்கே வீட்டிலிருக்கும் எனது சித்தப்பா வைத்திய அவர்கள் யார் என்று ஒருவரையும் சொல்லிவிட முடியாது. இந்த ஜெயங்கொண்டம் பள்ளியில மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்காக பாடுபட்ட மாவீரன் அவர்களுடைய 24 மணி நேரம் பயணித்த ஒரு உடன்பிறவா சகோதரர். எங்க அப்பா காலையில எழுந்தா வைத்திய வர சொல்லு, வைத்திய கூப்பிடு, வைத்திய கூப்பிடு அப்படின்னு 9 வருஷமா எங்க போனாலும் வைத்திய இந்த மாவட்டத்திலே மாவீரன் என்ன செய்திருந்திருப்பாரோ அதை மாவீரன் நினைப்பதற்கு முன்னாடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு போர்படை தளபதி அவர்களுக்கு பல சூழ்நிலைகளை தாண்டி ஜெயங்கொண்டத்தில் ஒரு நிறைய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு கட்சியில பயணிச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினரா தேர்வாகிறதோ இல்ல ஒரு சட்டமன்றத்துக்கு போட்டியிடுறதோ சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இல்லாம சாதாரண கட்சியில இருந்து இன்னைக்கு வரல. நம்ம போராட்டத்துக்கு பெயர் போன பாட்டாளி மக்கள் கட்சியிலும் வணிகர் சங்கத்திலும் அடிப்படை உறுப்பினராக தொண்டராக பயணித்து அதில் படிப்படியாக முன்னேறி ஒன்றிய மாவட்ட ஒரே ஒரு நபர் இந்த மாவட்டத்திலே ஒரு போராட்டத்திற்காக உள்ள போயிட்டு ஜெயில இருந்து மாவட்ட செயலாளரா வெளில வந்தாரு அப்படின்னா அந்த பெருமை நமது சித்தப்பா வைத்திய அவர்களுக்கே சாரும். அந்த அளவுக்கு உழைப்புக்கு பெயர் போன ஒரு நல்ல மனிதர். இன்னைக்கு அவருக்கு இந்த ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்மக்குள்ள இருக்கிற 1000 கஷ்ட நஷ்டங்களையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு நம்மள ஒருத்தர், நம்ம கூட பயணிச்ச ஒருத்தர், நமக்காக கஷ்டப்படுத்த ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி கிடைச்சிருக்கு, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா மக்களும் கிராமம் தோறும் வீடு போய் சொல்லணும். நம்மளுடைய வெற்றி வேட்பாளரா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஜெயங்கொண்டத்திலிருந்து ஒருத்தரை நம்மள ஒருத்தரை அனுப்பணும்ன்றது இந்த இங்க கூடியிருக்கிற மக்கள் சேர்ந்து முடிவு பண்ணணும். அதனால அதுக்கு சாதாரண வேலை செஞ்சா பத்தாது. அதுவும் இல்லாம 2 ஆண்டு இல்ல, தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக மாவீரன் எப்படி பயணிச்சாரோ இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களோட இடம், நம்மளுடைய மக்களோட இடம் பறி போயிருக்கோம், எங்க பிள்ளைங்களுக்கு வேலை போயிருக்கோம்னு சொல்லி நாங்க எங்க மேல இங்க எங்களை மீறி இந்த மாவட்டத்துல இந்த இதை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா இங்க ரத்த ஆறு ஓடும். அதனால எங்களுடைய நிலங்கள் எங்களுக்கு முக்கியம், எங்க பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கன்னு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இந்த இளைஞர்களுக்காகவும் நம்ம பெண்களுக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் அயராம போராட்டம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல இன்னைக்கு பல வரலாறு, ஆனா இவரை பத்தி ஒரு நாள்லயோ 1 மணி நேரத்துல சொல்லி முடிச்சிட முடியாது. தலைவர் எங்க சென்று எங்க போய் வந்தாலும் தினம் ஒரு போன், மாவட்டத்துல எல்லாம் எப்படி இருக்காங்க, அண்ணன் வைத்திய அவர்களுக்கு மாவட்டத்துல பொறுப்பாளர்லாம் எப்படி இருக்காங்க, நம்ம நிர்வாகிகள் எப்படி இருக்காங்க, நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு ஒரு மாநாடு நடத்துறதுலாம் சாதாரண விஷயம் இல்ல. தலைவர் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த மாநாட்டை சிறப்பான முறையில அதுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யணுமோ நம்ம அருமை சகோதரர் வைத்திய அவர்கள் ஒரு மாநாடு சிறப்பான முறையில நடத்தி கொடுத்தாங்க. ஏன்னா இன்னைக்கு கணேகம் மாநாடுன்னு சொன்னா அதுக்கு இன்னைக்கு தாவேகா என்ன மாநாடு போட்டாங்க, உண்மையான மாநாடு அப்படின்னு சொன்னா அது நம்ம வன்னியர் சங்க சிந்தனை மண்டல மாநாடு மட்டும்தான். அதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். இன்னைக்கு டிவி வந்துருச்சு, பேஸ்புக் வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, எப்படி வேணாலும் அரசியல் பண்ணலாம். பேஸ்புக்ல மட்டுமே அரசியல் பண்ணவங்களுக்கு மதியில ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஊர்லயும் களத்துல நின்று போராடி ஒரு போலீஸ்ல ஒரு பிரச்சனை,
எந்த ஒரு பிரச்சனைனாலும் நேரடியா உடனே அங்க போய் நின்று அவங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல நமக்காக ஒரு மனுஷன், நமக்காக பாடுபட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போயிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை அவரோ நானோ இல்ல இங்க இருக்கிறவங்க மட்டும் சேர்ந்து வேலை செஞ்சா பத்தாது. இங்க நீங்க கூடியிருக்கிற எல்லாரும் உங்க வீட்டுல போய் சொல்லுங்க, உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க, உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, உங்க சித்தப்பா கிட்ட சொல்லுங்க, உங்க பெரியப்பா கிட்ட சொல்லுங்க, உங்க ஊர் மக்கள்கிட்ட சொல்லுங்க. ஓட்டு யாருக்கு மாம்பழத்துக்கு போன சொல்லுங்க. நமக்காக ஒருத்தர் வரணும்னா நம்ம கூட இருந்த ஒருத்தர் வந்தா மட்டும்தான் நமக்கான அங்கீகாரம் இன்னைக்கு இருக்கும். அதனால ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தேர்தல்ல ஜெயங்கொண்டம் வெற்றி வேட்பாளர்லாம் இல்ல, ஜெயங்கொண்டத்துடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நம்ம போய் சட்டசபையில் உட்காரணும். இதுக்கு மாவீரன் அவர்களுடைய ஒத்துழைப்பு, மாவீரன் அவருடைய பயணிச்ச அத்தனை பேரோட ஒத்துழைப்பும் எங்களுக்கு வேண்டும். இன்னைக்கு தலைவர் இருந்த அளவுக்கும் சரி, தலைவர் கூட வைத்திய சித்தப்பா இருந்தப்பவும் இந்த மாவட்டங்கள்ல எந்த ஒரு ஜாதி கலவரமோ எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வராம எல்லா இடத்துலயுமே எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஒரு இரு சமூகங்களுக்கு நடுவுல பிரச்சனை இருந்தா கூப்பிட்டு ரெண்டு பேரையும் உட்கார வச்சு தலைவர் அவர்கள் நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம உங்களுக்குள்ள நல்லபடியா போங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க ஒரு வன்னியர் சங்க தலைவரா இருந்திருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்காக மட்டும் தலைவர் போராடல. இன்னைக்கு அனைத்து சமூக பெண்களும் இன்னைக்கு பாதுகாப்பாக நடந்தாங்க, இந்த மாவட்டத்துல பாதுகாப்பா நடமாடினாங்கன்னா அதுக்கு தலைவர் அவர்களும் அவர் உங்க கூட பயணிச்ச அவருடைய தம்பி சித்தப்பா வைத்திய அவர்களும் ஒரு மிக முக்கிய காரணம். அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு அவர் சட்டமன்றத்திற்கு போகும்போது நம்ம சட்டமன்றத்துக்கு போற மாதிரி அது அவரு வைத்திய என்ன ஜெயிச்சாரு சட்டமன்றத்துக்கு போனாருன்னு கிடையாது. அவரு ஜெயிச்சாருன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அவரை எந்த நேரம் வேணாலும் போய் பார்க்கலாம், சந்திக்கலாம், அவர்கிட்ட நல்லது கேட்டதை உரிமையா கேட்கலாம். அப்படி இருக்கும்போது நமக்காக உழைத்த மனிதருக்கு முதல்ல வேலை நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லா வேலையும் இந்த 20 நாள் நம்ம எந்த வேலையா இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு அவருக்காக நம்ம நிக்கிறோம், போராடணும். அதிக வாரியான ஒரு வாக்கு வித்தியாசத்துல மருத்துவர் சின்னையா அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அந்த வைத்திய அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நம்ம ஜெயிக்க வைக்கணும்ன்றதை இந்த இடத்துல நம்ம கூற விரும்புறேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு கட்சியில நடக்கிற ஒரு சில சூழ்நிலைகள்லாம் எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியும். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நான் ஏன் இங்க வந்தேன் அப்படின்னா 1000 தான் எங்களுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் அவரை அப்பா தம்பியா பார்த்தாரு, நான் சித்தமாவா பார்த்திருக்கேன். அதனால நல்லா இருக்கும்போது கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல. கஷ்டப்படும் போது கட்சிக்கு இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும் போது நம்மள மாதிரி ஆட்கள் கூட நிக்கலன்னா அது மாவீரன் செஞ்சதுக்கு இந்த மாவீரன் இந்த மாவட்டத்தில் இருந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். ஒருத்தவங்க கஷ்டப்படும் போதுதான் நம்ம போய் கூட நிக்கணும். அதுதான் மாவீரனும் விரும்புவாரு, மாவீரனோட புதுவனா நாங்களும் அதை தான் விரும்புறோம். எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பான முறையில் இந்த தேர்தலில் வேலை செஞ்சு அதிக வாக்கு வித்தியாசத்துல சித்தப்பா வைத்திய அவர்களை வெற்றி பெற செய்வோம் என்ற உறுதியை இருக்கிறோம். இது மாவீரனுடைய அன்பு கட்டளையாக தான் இந்த மக்களுக்கு இருக்கும். இந்த தொகுதி மக்கள் என்னைக்கும் இவங்களை மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த தொகுதிக்காக அல்லும் பகலும் உழைத்த ஒரு மனிதர். அவர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துல, அதாவது நம்ம மக்கள் நாயகன் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கை காமிச்சு இன்னைக்கு நீங்க தான் இந்த மாவட்டத்துல இந்த தொகுதியில நிக்கணும் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. அவர்களுடைய நம்பிக்கைய நம்ம உண்மையாக்கி அவர்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் மாவீரன் மஞ்சள் படை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இந்த சமூக மக்கள் எல்லாரும் சேர்ந்து இவருக்கு ஓட்டு போட்டு நம்ம கோட்டைக்கு அனுப்பணும்ன்றதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு மேடையில் வீட்டிற்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் கூடியிருக்கும் தாய்மார்களுக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.